பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றக் கோரி டெல்லி தலைமையிடம் தமிழிசை புகார் கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழிசையை மத்திய அமைச்சர் அமித் ஷா மிரட்டும் தொனியில் அழைத்து பேசியிருக்கும் சம்பவம் தமிழக பாஜகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடியை தமிழிசை பாஜகவின் மேலிடத்தில் உயர்த்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜக தமிழக தலைவராக இருந்து பாஜகவின் வளர்ச்சிக்கு பல பங்குகளை ஆற்றியவர் தமிழிசை. பின்னர் தெலங்கானா மாநில ஆளுநராக பதவி வைத்து வந்த அவர் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் களத்தில் இறங்கினார். தேர்தலில் போட்டியிட்ட தமிழிசை உட்பட பாஜகவினர் யாரும் வெற்றி பெறாதது தலைமைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. மேலும் தேர்தல் முடிவுகள் வெளியாகிய நாள் முதலே தமிழிசை மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து மறைமுக குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து வருகிறார். இது குறித்து மோடி பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அண்ணாமலை டெல்லியில் புகார் அளித்து இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த புகார் அமித்ஷா காதுகளுக்கு எட்டவே உடனே சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசையை அழைத்து எச்சரித்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருக்கும் தமிழிசை தமிழக பாஜகவில் இருக்கும் பிரச்சனைகள் மற்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தன் மீது வைக்கும் வெறுப்பு விமர்சனங்கள் குறித்து ஆதாரத்துடன் டெல்லியில் புகார் கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.